சான்ஸே இல்லை ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது. ரேட் எல்லாம் எப்படி இருக்கு? சீப் அண்ட் பெஸ்ட் தான் ப்ரோ. ப்ரீமியமாக இருந்து அழகாக இருந்தால் எந்த கேமுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு, ஓகே தான். எல்லா இடத்தையும் விட ரொம்ப லாங்கில் இருக்குது. இது நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது, 50 கிலோமீட்டரில். ஓகே, ப்ரைஸ் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த விட கம்மியாக தான் இருக்குது. ஏஜி டிராபிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான். இந்த வருஷம் உள்ள வந்தவொடனே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து இந்த கப்பு தான். கபடிக்குமே நீங்கள் கப்பு இது பண்ணுறேன். எல்லா கேமுக்குமே அனுப்புவோம் ப்ரோ. கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஓகே. அப்புறம் புறா பந்தயம்னு சொல்லுவாங்க, புறா பந்தயத்துக்கு அனுப்புவோம். ஓகே. அப்போ சில பேர் வந்து இப்போ வின்னர் ரன்னர் மட்டும் கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சென்னை சைடு ஃபுல்லாக அப்படி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம அது கொடுத்துடலாம். ஆனால் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்குலாம் 40 ரூபா 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஃபைபர் கப்பு. ஓகே. கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் 20,000 வரைக்கும் கூட பண்ணி தரலாம். ஓகே. இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கப்பு வாங்குறாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் முடிச்சு அவங்க கப்பு கையில் கொடுத்து அனுப்புற வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதே ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. நம்ம கிட்ட எடுக்கிற கடைக்காரங்க மட்டும் தமிழ்நாட்டில் குறைச்சலா ஒரு 50-60 கடைங்க எடுப்பாங்க. ஓவராலாக அதர் ஸ்டேட்லாம் கனெக்ட் பண்ணோம், நிறைய கடைங்க இருப்பாங்க. நம்ம கடை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்தது காரணமும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கும். அவங்களுடைய ஆஃபீஸ்லையோ அவங்களுடைய வீட்டில் ஷோகேஸ்லையோ வந்து இது வைக்கிறது வந்து வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இது யார் கொடுத்ததுன்ற ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஹாய் அன்பா, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஏஜி டிராஃபிஸ் கந்தரக்கோட்டையில் இருக்கோம். நம்ம கூட நம்ம அருண் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி போகுது பிசினஸ்லாம்? நல்லா போகுது ப்ரோ. ஓகே. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம ஏஜி டிராஃபிஸ்க்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். எப்படி ப்ரோ இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்லாம்? நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்ததை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கப்போட கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ கப்பு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அதேமாதிரி ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ எந்த மாதிரி கப்பு மாடல்ஸ்லாம் வருது, ரேட்டெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம அருண் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ இந்த கப்பு சூப்பராக இருக்கு, டெலிவரி போகுதா? ஆமாம் ப்ரோ. இது ஒரு அண்டர்குலம்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் மேட்ச் ஒன்று, 1 lakh டோர்னமெண்ட். ஓகே, பெரிய டோர்னமெண்ட். அதுக்கு இந்த கப்பு கேட்டிருக்காங்க, செட் பண்ணி வச்சிருக்காங்க. 1 lakh கிரிக்கெட்டா? கபடி மேட்ச் ப்ரோ. கபடிக்குமே நீங்கள் கப்பு இது பண்ணுறேன்? எல்லா கேமுக்குமே அனுப்புவோம் ப்ரோ. கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஓகே. அப்புறம் புறா பந்தயம்னு சொல்லுவாங்க, புறா பந்தயத்துக்கு அனுப்புவோம். மாடு ரேக்லா பந்தயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு அனுப்புவோம். அப்புறம் இந்த ஹாக்கி ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறாங்க. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸுமே கப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலே இருக்குது. இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லிடுங்க அப்புறம், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது, எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் உங்கள்கிட்ட கப்பு இருக்குது? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் வரும். ரொம்ப லோவான ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்குலாம் 40 ரூபா 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஃபைபர் கப்பு. ஓகே. கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் 20,000 வரைக்கும் கூட பண்ணி தரலாம். கஸ்டமைசேஷன் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பீங்க? சில பேர் வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னு ஒரு ஃபுட்பால் கப் எடுத்து காட்டுவாங்க, எனக்கு இது நல்ல ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு காட்டுவாங்க. ஓகே. அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். செஞ்சு கேட்பாங்க, செஞ்சு எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டுருவாங்க. அந்த கப்பு நம்மள்ட்ட அவைலபிலிட்டியே இருக்காது, அவங்க ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க, அதை நீங்கள் எங்கேயாவது வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம், பெரிய டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே, பெரிய கபடி டோர்னமெண்ட்டுக்கு கேட்பாங்க. ஓகே. கஸ்டமைசேஷனும் அவைலபிள். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு அப்படி பார்த்துடலாம். ப்ரோ இப்போ இந்த கப்பெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோ? இது மேக்ஸிமம் கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சைடோட தாண்டி கேரளா, பெங்களூர் இந்த மாதிரி நிறைய. நான் நம்ம சைடு இந்த மாதிரி கப்பு பார்த்ததே இல்லை. அந்த பக்கம் உள்ளவங்க இது நிறையா இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்பாங்க. ஓகே ஓகே. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 4th ப்ரைஸ் வரைக்கும்? ஆமாம், செட் ஆஃப் 4 இருக்கும். ஓகே. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே செட் ஆஃப் 4 வச்சிருப்பீங்க அப்படி தான்? மேக்ஸிமம் எல்லா கப்புலையுமே செட் ஆஃப் வரும். சில மாடல்ஸில் மட்டும் செட் ஆஃப் 3 வரும். 3? ஆமாம். ஓகே ஓகே. அப்போ சில பேர் வந்து இப்போ வின்னர் ரன்னர் மட்டும் கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சென்னை சைடு ஃபுல்லாக அப்படி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம அது கொடுத்துடலாம். ஓகே ஓகே. நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதானே கொடுக்கணும் நம்ம. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சு ப்ரோ? இது செட் ஆஃப் 4 8,000 ரூபாய்க்குள்ள வரும். செட் ஆஃப் 4 வந்து 8,000 ரூபாய்க்குள்ள வரும். 4 கப்பு சேர்த்து 8,000 ரூபாய்க்குள்ள வரும். பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்பா இது? ஆமாம், இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வரும். ஓகே ஓகே ப்ரோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏஜி டிராஃபிஸ் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் நான் கடைக்குள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கப்பு தான். இது எதுக்கு உண்டான கப்பு ப்ரோ? இது கிரிக்கெட் வித் ஃபுட்பால் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் இது ஒரு ஃபுட்பால் டைப்பான மாடல் தான். ஓகே. ஆனால் இப்போ எல்லாரும் அப்படி பார்க்கறது இல்லை. ப்ரீமியமாக இருந்து அழகாக இருந்தா எந்த கேமுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கப்பு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, எல்லா கிரிக்கெட்டுக்கோ கபடிக்கோ ஃபுட்பாலுக்கோ வாலிபாலுக்கோ அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. ஆனால் இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தா ஃபுட்பால் மாதிரி போட்டிருக்காங்க மாதிரி. ஓகே, பார்த்தோன்னே அப்படி தெரியும். பட் வந்து மோஸ்ட்லி இது கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம், எல்லாத்தையும். இதெல்லாம் என்ன ரேஞ்சு ப்ரோ? இது ஒரு 11,000 வரும். கஸ்டமருக்கு கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணியே கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. செட் ஆஃப் 4 11,000 வரும். உண்மையிலே சொல்கிறேன், 11,000க்கு இதில் 4 கப்பு உண்மையிலே ஒர்த்து. சூப்பராக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்க யூனிக்காகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. இதெல்லாம் நம்ம ஹைட்டுக்கு இருக்கே, இதெல்லாம் என்ன சைஸ் ப்ரோ? இது 7 அடி வரும் ப்ரோ. இது 7, 6, 5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இதுலேயும் செட் ஆஃப் 4 தான் இருக்குது. செட் ஆஃப் 4 தான். கபடிக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இது கபடி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் என்ன மாதிரி ப்ரோ? இதுலேயே 3-4 சைஸஸ் வரும். இப்போ இதே 7 அடி சைஸ் வரும், அடுத்த 6 இந்த மாதிரி வரும். அதனால ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஒரு 12,500 ரூபா 7 அடியிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படியே. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ இதெல்லாம் என்ன ப்ரோ? இது ஒரு கப்போட பார்ட், அந்த சட்டின்னு சொல்லுவோம். இது வந்து
ஓ, நான் இது செப்பரேட்டாக கப்புன்னு நினைச்சேன். இது ஆக்சுவலாக வந்து கிளாஸ் மோல்டிங் பண்ணுது. இப்போ நார்மல் கப்பு இருக்கும், இதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஓ, என்ன இருக்கு? நான் இப்போ ஒரு கப்பு எடுத்து காட்டுறேன். இது ஒரு நார்மல் கோல்டு கப்பு, இதுல கலர்ஸ் வரும். ஓகே. ஆனா இது கிளாஸ் மோல்டு பண்ணிருப்பாங்க. இது கப்போட ஒரு பார்ட் மாதிரி, இது கப்போட ஒரு பார்ட். ஆமா, இது ரெண்டும் சிமிலரா ஒரு மாடல் தான். பட் ஆனா இது வந்து கிளாஸ் மோல்டு பண்ணிருப்பாங்க, இது நார்மலா கலர். ஓகே. அப்ப இது எல்லாமே வந்து கப்போட பார்ட்ஸ் இல்லையா? ஆமா, கப்போட பார்ட்ஸ் இருக்கும். நீங்க சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணுவீங்க? நம்ம பார்சல்ல போட்டோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து பிரிச்சு தான் அனுப்புவோம். டிஅசெம்பிள் பண்ணி தான் அனுப்புவீங்க? அசெம்பிள் பண்ணி பாக்ஸ் போட்டு பக்காவா பேக் பண்ணி அனுப்புவோம். ஓகே. எந்த இஷ்யூஸ் வராது, மேக்ஸிமம் எதுவுமே வராது. ஓகே. கஸ்டமரும் இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாலாம் யாருக்கு அந்த மாதிரி ஆனதில்ல. ஓகே. முடிஞ்ச அளவு நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நீங்க கப்பு கடையில் இருக்கிறீங்க, நீங்க வந்து டிஅசெம்பிள் பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ அவங்க எண்ட் யூசருக்கு வந்து அவங்க எப்படி அதை அசெம்பிள் பண்ணுவாங்க? அவங்க அசெம்பிள் பண்ற டவுட் ஏதாச்சும் தான் கால் பண்ணா நீங்க இது பண்ணி கண்டிப்பா கொடுப்பீங்களா? கண்டிப்பா. நம்ம கடை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்தது காரணமும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். ஒன்ஸ் அந்த கப்பை வாங்கிட்டாங்கன்னா நம்ம வாங்கிட்டாங்க எனக்கு சேல்ஸ் முடிஞ்சிச்சுன்னு விட மாட்டோம். ஓகே. அவங்க கடைசி வரைக்கும் அந்த கப்பை அசெம்பிள் பண்றதுக்கு வந்து நம்ம பசங்க இருக்காங்க. அதுக்குன்னு பசங்க வச்சிருக்கோம். ஓகே. அவங்க டீச் பண்ணி அவங்க கப்பை அசெம்பிள் எப்படி பண்றதுன்னு சொல்லிடுவாங்க. வீடியோஸ் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கப் வாங்குறாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் முடிச்சு அவங்க கப்பு கையில கொடுத்து அனுப்புற வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸும் நடக்கும் சில நேரத்துலலாம். அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய டைம். வீடியோலே சொல்லிட்டாரு அவர் வந்து நீங்க டோர்னமெண்ட் நடத்தி முடிச்சு நீங்க கப்பு வாங்கி அவங்க நீங்க அனுப்புற வரைக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. வீடியோலே சொல்லிட்டாரு. ஆதரவு. கண்டிப்பா. நாங்க கஸ்டமர் அப்படிலாம் விட மாட்டோம். எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் நாங்க மேக்ஸிமம் சரி பண்ணி அதெல்லாம் கொடுத்துருவோம். கூட இப்போ நாங்கள் உள்ள வரும்போதே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதிராம்பட்டினத்துலாம் வந்து கப் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து பண்ருட்டிலேருந்துலாம் வந்து வராங்க ப்ரோ, கடலூர் மாவட்டத்துலேருந்து. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து கப் வாங்குறதுக்கு என்ன காரணம்? ஒன்று. ரெண்டாவது வந்து கம்பேரிட்டிவ்லி வெளிக்கடையை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கிட்ட எப்படி வந்து ரேட் வந்து அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கு? சரி, நீங்கள் வாங்க ப்ரோ, நான் சொல்கிறேன். வாங்க உள்ள வாங்க. குடோனுக்குள்ள கூட்டி போகிறோம் ப்ரோ, வாங்க. ஓகே. இதுதான் நம்ம குடோனா? ஆமாம், உள்ளே பாருங்க நிறையா வச்சுருப்போம். இது வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்சஸ் மொமெண்டோஸ்க்கு மட்டும் இந்த குடோன் மெயின்டைன் பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னொரு குடோனும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ப்ரோ, நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நம்ம அதான் சொல்கிறேன்ல, நிறைய குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ். ஒன்று, நார்த் இந்தியாவில் நமக்காக டீலர்ஸே இருக்காங்க. ஓகே. ஒரு 3-4 டீலர் நமக்கு மெயின் சப்ளையர்ஸே இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்காக ஒர்க் பண்ணுறவங்க நேரத்தில். அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு ரொம்ப லோ அமௌண்ட்ல கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஹை வால்யூமில் நீங்கள் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணால் மேனுஃபேக்சர்ட்டேருந்தே நீங்கள் வாங்குறீங்க, அப்படி தானே? ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ இப்போ எல்லா டைமே கப்பு ஒரே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க முடியுமா? உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? நீங்கள் சம்டைம்ஸ் மந்த் எண்டில் எங்களால் கொடுக்க முடியாது, அல்லது இந்த மாதிரி எங்களால் வீக் எண்டில் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்கா? இல்லை எப்பயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமா? எப்பவுமே இருக்கும். மேக்ஸிமம் வந்து சில பொருள் வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே சில நேரத்தில் ஸ்டாக் இல்லாமல் போகும். அதை நம்ம மேக்ஸிமம் சரி பண்ணிடுவோம். ஒரு சில மாடல்ஸ் மட்டும், ஒரு சில மாடல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிற மாடல், ஃபாஸ்ட் மூவிங்ஸ். சில மாடல்ஸ் இன்கேஸ் சில மாடல்ஸ் வந்து மூவ் இல்லாமல் போயிடும். அப்படின்றப்ப சீக்கிரம் முடிஞ்ச ஸ்டாக்கை நம்ம முடிஞ்ச அளவு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். சில கஸ்டமர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நம்ம வேற மாடல் கூட அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் நார்மலாக மேட்ச் நடத்துறவங்களுக்கு நீங்கள் கப்பு சப்ளை பண்ணுறீங்க, அது ஓகே. இப்போ இதே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. நம்மகிட்ட எடுக்கிற கடைக்காரங்க மட்டும் தமிழ்நாட்டில் குறைச்சலாக ஒரு 50-60 கடைங்க எடுப்பாங்க. ஓவராலாக அதர் ஸ்டேட்லாம் கனெக்ட் பண்ணோம் நிறைய கடைங்க இருப்பாங்க. ஓகே. கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, எக்ஸாக்ட் பாண்டிச்சேரி இருக்காங்க, ஆந்திராலையும் குப்பம்னு ஒரு ஏரியாலலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறையா நம்ம சவுத் ஃபுல்லாக எல்லாரும் கொடுப்போம். இது இல்லாமல் நம்ம ஃபாரினுக்கும் இங்கேருந்து போனவங்க நிறையா பேர் ஃபாரினில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஓ சூப்பரா. கத்தார் அனுப்பிச்சிருக்கோம். அது மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் சொல்லிட்டே போகலாம். சிங்கப்பூர்லாம் ரெகுலராக நிறையா மேட்ச் அனுப்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேரளா, பெங்களூர் மட்டும்தான் சொன்னார். இந்த வருஷம் வந்து வெளி ஸ்டேட் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கே வந்து கப்பு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு கப்புமே இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து பொத்தாம்போது எல்லாருக்கும்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. பர்டிகுலராக வந்து 1-2 பேர் தான் பண்ணுவோம். அவங்க குவாலிட்டியாக பண்ணணும், ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கணும், நம்ம தகுந்தவங்களா நம்பிக்கையானவங்களா இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம். இது மொமெண்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 40 ரூபீஸ் 35 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது மீடியம் சைஸு, இது மாதிரி பெரிய ப்ரீமியம் டைப்பான மொமெண்டோஸும் நிறையா இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். இந்த டைப்பான மொமெண்டோஸ்லாம் நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரொம்பவே வந்து ராயலாக இருக்குது. இப்போ நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப ஸ்பான்சர் கொடுக்குறவங்க, ப்ரைஸ் கொடுக்குறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி மொமெண்டோஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேறு எங்கேயாச்சும், இப்போ நீங்கள் சின்னதாக கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கேயாச்சும் வச்சுருவாங்க மறந்து. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கும். அவங்களுடைய ஆஃபீஸ்லையோ அவங்களுடைய வீட்டில் ஷோகேஸ்லையோ வந்து இது வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இது யார் கொடுத்ததுன்ற ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கினாலுமே உங்களுக்கு தான் ப்ராஃபிட். நீங்கள் நிறையா வாங்கும்போது அவங்க ரேட் வந்து நிறையாவே கம்மி பண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பல்காக வாங்கும்போது நீங்கள் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுத்தீங்களா ப்ரோ? நிறையா ப்ரோ. நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் எடுக்கிறதுக்கும் நிறையா எடுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓகே. பல்காக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் எல்லாருக்குமே கம்மியாக தான் பண்ணி கொடுப்போம். ஓகே. மொமெண்டோஸுமே இங்கே நல்லா இருக்குது, வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேடா இதெல்லாமே காமிச்சிட்டா, இது எப்படா வாங்குறது, எங்கடா வாங்குறது, அதை மூலம் சொல்கிறா சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ப்ரோ, இந்த கடையோட பேர் என்ன, இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. ஏஜி டிராபிஸ், புதுக்கோட்டை மாவட்டம், கந்தரவக்கோட்டை, தாலுகா ஆஃபீஸ் நியராக இருக்குது.
பைபாஸ்லேருந்து பார்த்தாவே தெரியும். பைபாஸ் கீழே தான் கடை இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எனக்கு எப்போ அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஓகே ப்ரோ, இப்போ 2 சைடு இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துல வந்தா என்ன, இந்த பக்கத்துல வந்தா என்ன, அதே சொல்லிடுங்க. இங்கிட்டேருந்து மேக்ஸிமம் இந்த காரைக்குடி மதுரையிலேருந்து வர்றாங்க. அவங்க புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் மெயின் ரோடு, புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் மெயின் ரோட்லேயே இருக்குது. இங்கே தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்களுக்கு புதுக்கோட்டை பைபாஸ் தான். அதில் வந்தீங்கன்னா கந்தரகோட்டை பஸ் ஸ்டாண்டை தாண்டினோன்னா கொஞ்சம் தூரத்தில் தாலுகா ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஓகே, இவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஜி டிராஃபிஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருமே வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்க்ரோலிங்லேயுமே இவருடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயே ஒரு நம்பர் நான் பின் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு உங்கள் நம்பருமே நீங்கள் சொல்லிடுங்க ப்ரோ. 63 80 32 13 23 இது உங்களோட அஃபிஷியல் நம்பர். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ப்ரோ, லாஸ்ட் மினிட் ஆர்டர், லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சொல்லிடலாம். ரொம்ப கடைசி நேரத்தில் நிறையா பேர் சொல்கிறாங்க. சில நேரத்தில் அந்த பார்சல் வந்து டிலேட் ஆயிடுது. இப்போ நம்ம கொரியரில் தான் அனுப்புகிறோம் வெளியில் உள்ளவங்களுக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு சொல்கிறாங்க எனக்கு சனிக்கிழமை வந்துடணும்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கொரியரில் டச்சப் வச்சுருக்கனால ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்றோம். சில பேர் சங்கடப்படுறாங்க, ஆனால் என்னென்ன சனிக்கிழமை வரலன்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா அந்த வீக் டேஸ்லேயே நாங்கள் சரி பண்ணி கட்டாயம் கொடுத்துருவோம். அது எங்களோட ரிக்வஸ்ட்டு. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கப்பு ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் அந்த மாதிரிலாம் அனுப்புவீங்களா? அவங்க கப்பு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? நம்மகிட்ட கேட்லாக் இருக்குது. வாட்ஸ்அப் கேட்லாக் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். அவங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அவங்க எதை பிடிக்குதோ செலக்ட் பண்ணணும். நம்ம அதை ரேட் சொல்லி ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு அன்றைக்கே கொரியர் வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து நிறையா புது கலெக்ஷன்ஸ் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து கொரியரும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரினுக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ வந்து குவாலிட்டியான ரீசெண்டான மாடல்ஸை கப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏஜி டிராஃபிஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. நீங்கள் எதாவது சொல்கிறேன்னா சொல்லி முடிச்சிருங்க. தேங்க்ஸ் டு ரியாஸ் ப்ரோ. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஏஜி டிராஃபிஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அவங்க பேர் ஜெமில் ப்ரோ. எப்படி இருக்குது கலெக்ஷன்லாம்? எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்குது ப்ரோ. மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கடைக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? சான்ஸே இல்லை ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது. ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது? சீப் அண்ட் பெஸ்ட் தான் ப்ரோ. தேங்க்யூ. நம்ம ஷூட் பண்ணுற நேரத்தில் வந்து கப்பு வாங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அதிராம்பட்டத்துலேருந்து வந்திருக்கோம். அதிராம்பட்டத்துலேருந்து வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ கப்பெல்லாம் எப்படி இருக்குது கலெக்ஷன்லாம்? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வாங்குறதுக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. ஓகே, இங்கே இப்போ என்ன மேட்ச் நடத்த போகிறீங்க? வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். எப்போ நடத்த போகிறீங்க? 6/7 வர 6ஆம் தேதி. 6-7 செப்டம்பர். செப்டம்பர். ஓகே ஓகே. மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எப்படி கலெக்ஷன்லாம்? நல்லா இருக்குது. ஓகே தான். எல்லா இடத்தையும் விட ரொம்ப லாங்கில் இருக்குது. இது நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது, 50 கிலோமீட்டரில். ஓகே, ப்ரைஸ் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.